ஹாய் guys, வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா கூலி. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது லோகேஷ் கனகராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆக்டிங், நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்காங்க இந்த மூவியில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அண்ட் த்ரில்லர் மூவி. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த மூவி வந்து தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஓடிடியில் பார்க்கும்போது அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு சில எலிவிஷன் சீன் வந்து லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது எலிவிஷனாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் பார்க்க முடியாது. ஸோ இதுதான். அண்டு இந்த மூவியோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரப்பிஷான ஒன்று. அண்டு ரொம்ப எதுவுமே யதார்த்தமாகவே இருக்காது. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. எதுவுமே லாஜிக்கலாகவே இருக்காது. அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் நிறைய காட்சிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்டு இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுன வந்து ஒரு வில்லனாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சௌபின்னு ஒரு வில்லனாக காமிப்பாங்க. அண்டு நிறைய காட்சிகள் வந்து ஆக்சுவலி ப்ரிடிக்டபுளாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு ட்ராமா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கண்ட மணிக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் ஏதோ அது ஒரு சில இந்த மாசான சீன் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டு ரஜினிகாந்த் படமாக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் மூவியாக பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சௌபின்னு ஒரு ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமால் பாய்ஸ் மூவியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நான் பார்த்த அவர் நடித்த மூவி. அண்ட் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே ஒரு சைக்கோபேத்தட்டிக்கான ஒரு கேரக்டரு. அண்டு அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஓகேவா? ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய வாய்ஸ் டப்பிங் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிளாரிட்டியாக இல்லை, கிளியராக இல்லை, ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த டப்பிங் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் பட மூவியில் வந்து நிறைய படத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதே ப்ராப்ளம் இந்த படத்துலையும் இருக்குது. ஓகேவா? டைரக்டர் வெற்றிமாறன் மூவியில் இந்த ப்ராப்ளம் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்களுடைய கேமியோ இருக்குவாங்களே, அதே மாதிரி கேமியோவும் இந்த மூவியிலும் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கலிஷா என்ற கேரக்டர் வந்து உபேந்திரான ஒருத்தர். அந்த உபேந்திரா கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா பேக் ஷாட் வச்சு காமிப்பாங்க ஆரம்பத்தில். அது பார்க்கும்போது நான் லோகேஷ் கனகராஜ் தான் நினச்சேன். பார்த்தா உபேந்திரா ஏதோ கன்னடா நடிகர். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்னா அந்த அவருடைய இன்ட்ரோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி டார்க் அண்ட் மிஸ்டிக்கல் மர்மமாக இருந்துச்சு அவரோட பிஜிஎம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பிஜிஎம் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் லயோலா காலேஜ்னு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பச்சைபாஸ் காலேஜ். ஓகேவா? அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதில். ஓகே. அதே சமயத்தில் அந்த பாட்டில் வந்து என்னுடைய ஃபேவரட்டான போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து வைக்கல. ஸோ ஓகே. ஆனால் அந்த பாட்டு வந்து வச்சதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழ் படத்துலேயும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா லவுடாக வச்சிட்ருக்காங்க. சவுண்ட் டிசைனிங், அதுக்கப்புறம் இந்த ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்மளால் உணர முடியல. ஸோ ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே பிரச்சனை தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அந்த நம்ம ஒரு இம்மர்சிவான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து மூவியில் இல்லை. ஸோ அது நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தான் இம்மர்சிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த படத்துக்குள்ளே நம்மளை உள்ளே இழுக்கும். அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். மெய்யழகனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்மர்சிவான சவுண்ட் எஃபெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பவர் ஹவுஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுபடல. அதுக்கப்புறம் சத்யராஜ் அண்டு ஸ்ருதி ஹாசன்
இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சத்யராஜோடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் ப்ராப்பராக கேரக்டரைசேஷன் பண்ணலை. நாகார்ஜுனாவுடைய கேரக்டருடைய ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பிட் பை பிட்டாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இல்லை. அவர் நல்லா நடிச்சிருக்காரு நாகார்ஜுனா. பட் ஆனால் அந்த அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து பிட் பை பிட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் அண்டு ஏதோ ஏடாகுடமான ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் அனிருத் மியூசிக் அண்ட் மோனிகா சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நான் வித்யா தேட்டரில் தான் பார்த்தேன். எல்லாருமே முன்னாடி வந்து நின்று ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான லாஜிக் ஹோல்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்னென்னா, ஸ்ருதி ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஹாசனை வந்து நீ வந்து இந்த ஸ்ருதி ஹாசன்கிட்ட சொல்லுவார் ரஜினிகாந்த். அது வந்து என்னென்னா, நீ வந்து இந்த சைமன் பிஸ்னஸில் வந்து தலையிடாத, நான் எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த மிஷினை வந்து நானே ஆப்ரேட் பண்ணுறேன், நீ இதில் வந்து உள்ளே வர வேண்டாம், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா ரஜினிகாந்தே ஸ்ருதி ஹாசனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த பாடி டீகம்போஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயும் வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து இருப்பாங்க. ஸ்ருதி, அதாவது அவங்க கேரக்டர் பேர் பிரீத்தி. ஓகேவா, அவங்க வந்து எல்லா அந்த எல்லா பாடி டீகம்போஸ் பண்ணும்போதும் அந்த இடத்துலே இருப்பாங்களா? எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா ரஜினிகாந்தோடைய நோக்கமே ஸ்ருதி ஹாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஹாசனை கூட ஜாயின் பண்ணி பாடி டீகம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணமும் வாங்கிக்கிறாரு. ஸோ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நிறைய லாஜிக் ஹோல்ஸ் எக்கச்சக்கமாக ட்விட்டர்லேயே நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் மூவியில் இவ்வளோ லாஜிக் ஹோல்ஸ் வந்து இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாநகரம்லாம் எப்படிப்பட்ட படம்! மாநகரம், கைதிலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பான டீட்டெயில்டான ஒரு மூவி. அண்டு அவர் வந்து இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் இது ரஜினி படமாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு டைம் கிடச்சின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியரான ஒரு ஸ்டோரி இல்லை. அண்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சத்யராஜ் அண்டு ரஜினி இருக்காங்களே, அவங்களுடைய 30s லுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பர்பான ஒரு வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. யார் டப்பிங் பண்ணான்னு தெரில. ஏன்னா அது அந்த ஏஜில் அந்த நம்ம யங்கான சத்யராஜோடைய வாய்ஸ் இருக்கும்ல, அந்த வாய்ஸே டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு டைம் கிடச்சிதான் இந்த படம் பாருங்கள் தியேட்டரில். நீங்கள் ரஜினி ஃபேன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், மற்றபடி ரொம்ப டவுட்டு தான். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பீஸ். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ.